ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவெளிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கடவுள் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுதலையோடு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்துள்ளோம். சகல தடையை நீக்கப்படும். தொடர்ந்து உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அதிசயங்களை காணப்படும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடலானதை ஆரோக்கியமான ஆளை நடத்துவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாள் காலையில் தேவனை ஆராதிப்பதில் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
எனக்கு ஜீவன். சாதத்தில் ஆதாயமே இயேசு எனக்கு ஜீவன். சாதத்தில் ஆதாயமே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. என்னோடு இருக்கும்
நாமத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் நீர் மட்டும் மையப்படட்டும். துருத்தி தேவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே சில வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மோசேயை குறித்து ஒரு 7 விதமான காரியங்களை நாம் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் படிக்கலாம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். Praise God. Hallelujah. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். என்று மோசே சொல்லல. மோசே ஆண்டவர் அழைத்தவரும் உருவாக்கினவரும் நடத்துகிறவரும் ஆகிய கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிதான் இந்த வேத வசனங்களை எல்லாம் அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள். நீங்கள் என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். 12:7. ஸ்தோத்திரம். என்னாகும் 12:7 படிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ எப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஸ்தோத்திரம். இதை என்னாமத்தின் புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். தேவனுடைய வீட்டில் எங்கும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திரம் எபிரேயர் நிருபக்காரர் என்று சொல்லுகிற அவர் அதை எடுக்கிறார். சிலர் பவுலின் தான் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் கடைசி வசனங்கள்லாம் சில வசனங்களை வாசிக்கும் போது பவுலை சொல்லலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி சொல்லி அழைத்து கொண்டு போகிற வருகிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தால் முடிவை பார்த்தால் அப்படித்தான் அது இருக்கிறது. ஆகவே பவுல் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த எபிரேயர் நிருபக்காரர் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். எங்கும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்ற எபிரேயர் நிருபத்திலே சொல்கிறார். இந்த என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை விவரித்து அவர் எடுத்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். சோதரன் தேவ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லும்போது அப்போ ஸ்தோத்திரம் விதமாக மோசே அன்னைக்கு இருந்ததுமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்தி அவருக்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எப்போதுமே நாம சொல்லிக்கிறது இல்லை, மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் உண்மை உள்ளவன், இவன் உண்மை உள்ளவள் என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்கள் நானும் சம்பாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எதையாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய வீட்டில உண்மையா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். உண்மையா இருக்கிறவங்களுக்கு கிரியைகள் உண்டு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? உண்மையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிரியைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிரியைகள் இல்லாத உண்மை அது தப்பு. ஸ்தோத்திரம். உண்மைக்கு கிரியைகள் இருக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு ஸ்தோத்திரம் கிளைகள், இலைகள், வேர்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த உண்மை இருக்கும்போது அந்த உண்மை இருக்கிற அந்த மரத்துக்கு அதுக்கு நிறைய கிளைகளும் வேர்களும் இலைகளும் ஸ்தோத்திரம் கனிகளும் இருக்கும். ஸ்தோத்திரம். அதை இல்லாம ஒரு மரம்லாம் சொல்ல முடியாது. உண்மை என்று சொல்லுகிறது அது ஒரு மரம். ஸ்தோத்திரம். அந்த ஒரு மரத்தை நம்ம வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த உண்மைக்கு அடிக்கடி தண்ணீர் மாற்றணும். அடிக்கடி ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நம்ம கொடுக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள வராரா இல்லையா
இல்லையா என்று நம்ம செக் பண்ணணும். ஆவியானவர் இருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம உணரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் விதமாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நீங்கள் தொடர்ந்து தேவ சித்தம் செய்யுங்க. பரிசுத்தாவியானவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவக்காரன் கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுவாக நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சபையில் உண்மையாக இருக்கணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எங்கும் உண்மையாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் சொல்வாரானால் அந்த ஒரு 40 ஆண்டுகள் ஏற்படுத்தப்பட்ட காலங்களில் இருந்து அந்த காரியங்கள்லாம் அவர் உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறதுனால தான் அவர் அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். மீரியாம் தான் சொல்கிறார். சோத்திரம். மீரியாம் கிட்ட சொல்கிறார். எல்லாரும் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் மேகத்தூளில் இறங்கி வந்து தேவன் அங்கே பேசுகிறாரு பாருங்க. எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த சம்பவங்களை படித்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிக்க பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசையை ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடனே பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கின்றான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமெல்லாம் போனது என்ன? இதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எதுக்கு என்று சொன்னால், ஊர் கூட்டம் சோதரம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். மிரியாம் என்று சொல்லுகிறது அவருடைய அக்கா, மோசேனுடைய அக்கா தான் மிரியாம். சோதரம். ஆனால் அந்த மிரியாம் சோதரம் என்ன செஞ்சுட்டா, திடீர்னு தன் வேலையை காமிச்சிட்டா. இப்படி இந்த உறவுகள் என்று சொல்லுகிறது ஊழியத்திற்கு ஆகாது. சோதரம். ஊழிய காரியங்களுக்கு உறவுகளை ஆகாது. சோதரம். உறவுகள் என்று சொல்லுகிறது ஆகாது. அதனால தான் இன்னைக்கு சபைகள்லாம் சோதரம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் இல்லை. சோதரம். உறவுகளே ஏற்படுத்துறது. சோதரம். உறவுகளே ஏற்படுத்தி அவங்கவுங்க அவங்கவுங்க பாடதான் அவங்கவுங்க பார்ப்பாங்களே தவிர ஆத்துமாக்களையும் யாரும் பார்க்கறது இல்லை. ஆத்துமாக்களையும் சபைகளையும் யாரும் பார்க்கறது இல்லை. சோதரம். தேவனுடைய வீட்டிலிருந்து உண்மையாக இருக்கிற எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் என்றைக்கும் இருக்க செய்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. சோதரம். மோசே காலங்களில் அவங்கெல்லாம் இருந்தது மாதிரி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய இடங்கள்ல இல்லை. சோதரம். நிறைய இடங்கள்ல ஊழியங்கள்ல ஏதோ ஒரு பெயருக்கு ஊழியம் நடக்குது, அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் ஊழியத்துல எல்லாம் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது அது ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல தவறுதல் உண்டாகிறது, கீழ்ப்படியாமை உண்டாகிறது, தேவனுக்கு விரோதமான சூழ்நிலைகள் உண்டாகிறது. அதனால தேவனுக்கு யாரையும் குறித்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த காலத்திலே மோசே நல்ல அருமையாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள ஒரு சூழ்நிலைக்கு அவரை காத்துக்கொண்டார். அவரை காத்துக்கொண்டதை ஸ்தோத்திரம். அவர் வெளியிலே யார்ட்டையும் போய் சொல்லலை, நான் வீட்டில் உண்மையா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. சில நேரங்களில் நம்ம ஆவேசத்தில் கூட சொல்லலாம், நான் பயங்கரமா அப்படி பண்ண இப்படி பண்ண, அப்படியெல்லாம் ஒன்றும்
சொல்லணும், நம்ம சொல்ல அவசியம் இல்லை. நாம உண்மையா இருந்தா தேவனே அதை அவனுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனே அவங்களுக்கு அதை கொண்டு வருவார். சோதரன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவர் தேவனுடைய வீட்டிலே உண்மையா இருப்பதற்கு சோதரன் அவர் யாரையும் அவர் என்ன செய்யல, கையில வச்சுக்கிட்டோ அல்லது நான் இஷ்டப்போல சொல்லிக் கொண்டோ எல்லாம் எங்கேயும் தெரியல. அவர் பாடுக அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார், அவ்வளவுதான். அவர் என்னென்ன ஆண்டவருக்கு செய்ய சொல்றாரோ, கர்த்தர் பேசுறாரோ அதையெல்லாம் அவர் கரெக்டா அந்த தேவனுடைய வீட்டிலே நிறைவேற்றி வந்தவராய் காணப்பட்டார். அதனால மோசே இன்னைக்கு ஆண்டவரால் சொல்லப்படுகிறார். ஆனா மிரியாம பாருங்க, சொந்த அக்கா தான். அவன் எழுப்பி சொல்றா, சோதரன் நாங்களாம் ஒன்றும் செயல்படலையா, நாங்களாம் அந்த ஊழியத்துல செயல்படலையா, நாங்களாம் அப்படிலாம் பாடுபடலையா, நாங்களும் உனக்கா எவ்வளோ பாடுபட்டோம், சோதரன் நீ மாத்திரம் தான் செயல்பட்டியா, நாங்கள் செயல்படலையா, தேவன் உங்களோட தான் பேசுறாரா, எங்களோட பேசலையா அப்படிலாம் சொல்றான். ஆண்டவர் உங்களோடலாம் எங்கேயாவது மிரியாம கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லியிருக்கா. பாருங்க, அப்படிதான் ஒவ்வொருவரும் தேவன் மோசே தவிர யாருக்கிட்டையும் என்ன செய்யல, பேசல. அப்படி அவங்க நினைச்சுக்கிறது. ஆண்டவர் எங்கிட்டையும் பேசுறாரு. நீங்களா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றாரு? என்னைக்காவது மிரியாம போய் ஆண்டவர், மிரியாமே நீ எனக்காக அதை செய், எனக்காக இதை செய், நீ இப்படி போ, நீ இப்படி வான்னு சொன்னாரா? எப்படி சொன்னா பாருங்க. அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம், மறுபடியும் எடுத்து படிக்க அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். கர்த்தர் மோசையோட மாத்திரம் பேசினாரோ? கர்த்தர் மோசையோட மாத்திரம் தான் பேசினாரா? எங்களை கொண்டு அவர் பேசுறது இல்லை என்றார்கள். எங்களை கொண்டு பேசலையா? கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் தேவ சபையில தேவ ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், உனக்கு ஒரு ஹெட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரு தலை இருக்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட எப்படி பேசுவார்? நான் கேட்கிறவங்ககிட்ட எப்படி பேசுவார்? அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்ட ஹெட்டு என்ன வருது? ஒன்றை ஹெட்டு தான் ஏற்படுத்திடு. ஆனால் ஹெட்டை ஏற்படுத்தினது யாரு? சொல்லுங்க. தலையை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர் தானே. அப்போ அவர் தானே அவர்கிட்ட பேசணும். ஏற்படுத்தப்பட்ட தலையை விட்டுட்டு ஒன்று பேசுவார. நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சாமுவேல்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு பார்த்தீங்களா? ஏலியை கொடுத்தா, ஏலி குடும்பத்துக்கு கொடுத்தா பேசுறாரு. ஏலி அடங்காமல் போன பாவத்தின் நிமித்தம் பார்த்தீங்களா? உண்மை இல்லாத சில சூழ்நிலை வரும்போது தான் கர்த்தர் அந்த மாதிரிலாம் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்கே கொண்டு வந்தார். ஏழு பிள்ளைகள் படுற அந்த அவஸ்தைகள், அந்த காரியங்கள், அவங்க செய்த துரோகங்கள், தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு பதில் அவங்க பண்ண அந்த அநியாயத்தை என்ன பண்ணுறது? காப்பா வெளிப்படுத்தலை, ஏழி வெளிப்படுத்தலை. அதை வெளிப்படுத்தாதான் சாமுவேலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு தீர்க்கதரிசியை மாற்றி கொண்டு வந்தார். ஆனால் இங்கே மோசே தேவனுடைய வீட்டில் இருக்கும் உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? தேவனுக்கும் மோசைக்கும் உள்ள கனெக்ஷன் தெரியாம இவன் எழுப்பிட்டான். தேவனுக்கும் மோசைக்கும் உள்ள அந்த உறவு தெரியாம இவன் எழுப்பிட்டான். எழுப்பி பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே ஆண்டவர் பார்த்துட்டாரு. இவங்க எல்லாம் பார்த்த பிறகுடே மிரியாம், மோசே, ஆரோன், நீங்க 3 பேரும் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே பாருங்க, அவர் மேகத்தூள்ல இறங்கி வந்துட்டாரு. வந்த உடனே பேச்சை துவங்கிட்டாரு. அப்போ முதலாவது தேவன் ஏற்படுத்தினவர்களோடு உள்ள ஒரு தொடர்பு என்னைக்கும் துண்டிக்கப்படாது. அது இருக்கும். அல்லேலூயா. தேவ ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டு தான் இருப்பார். தேவனோடு பேசுகிறார், மக்களோடு மோசையோடு பேசுறாதான் தேவஜனங்களோடு பேசுறதாக நம்ம விளைவிக்க முடியும். மற்றபடி தேவஜனங்களை தனித்து விடப்பட்டு அவங்களோடு பேசுறதில்லை. அல்லேலூயா. தனித்தனியா ஒவ்வொரு மனுஷனையும் பேசுறாங்க, என்ன வருது? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தர் மோசையை ஏற்படுத்தி மோசைகிட்ட பேசுறாங்கப்பா, அந்த மாதிரி நடந்து இப்படி போ, இப்படி வான்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் அவர் சொல்ல அவர் போறாரு. ஆனால் இப்ப இந்த மாதிரி இந்த அம்மா பேசுது. எங்கிட்டலாம் பேசலையான்னு. அப்போ பாருங்க, உங்ககிட்ட பேசுனா அப்ப நீ ஆசை கேட்டா விசுவாசம் யாரு இருக்குது? சொல்லுங்க. எல்லாரும் சமையல் வந்து உட்கார எல்லாத்தையும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சுட்டா, ஊழியக்காரன் இல்லாம அவர் பேச ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் என்னத்துக்கு ஊழியக்காரன்? அப்புறம் என்னத்துக்கு சபை? அப்புறம் என்னத்துக்கு பைபிள்? அதான் கர்த்தர் உங்கள்ட்ட டைரக்டா பேசுறாரு. சமையல் எடுத்து கூட்டிடுவோமா? அல்லேலூயா.
தேவ வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம சோதனை ஏதாவது செஞ்சாதான் சபைக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். விசுவாசிகளாக நடத்த ஒரு ஹெட் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம். சிறிய சபைகளெல்லாம் இன்னைக்கு அந்த உண்மையெல்லாம் பார்க்க முடியும். பெரிய சபைகளெல்லாம் அந்த மெகா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் அதை பார்க்க முடியாது. அந்த உண்மையை பார்க்க முடியாது. யாரோ வர யாரு போற என்ன பண்றான்னு ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். பெரிய சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வர்றதெல்லாம் அது எதுக்குமே ஸ்தோத்திரம் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரிய சர்ச்சு ஆயிரக்கணக்கான பேர் இந்த சபையில் இருக்கிறாங்கன்னு ஒரு பெருமையா பேசிட்டு போனா யாரையும் கிறிஸ்துக்குள்ள வழியெடுத்த முடியாது. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலங்கள்ல இருந்து இந்த சர்ச்செல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த மெகா சர்ச்சுன்னு சொல்றேன், அதெல்லாம் உடைஞ்சு போச்சு. காரணம் எந்த சபையிலும் உண்மை கிடையாது. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்க ஐக்கியமே கிடையாது. அப்புறம் எப்படி எங்க சபை வெள்ளம்? சோதனை நல்லா யோசிச்சு பாருங்க. சோதனை ஒரு ஆத்மா வச்சிருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவோடும் தொடர்பு கொண்டு அந்த ஆத்மாவோட சோதனை பேசி கொண்டிருக்கான். சின்ன மெய்ப்பன்னு சொல்றவன் பேசிட்டு இருக்கான். சோதனை எல்லா இடத்துலையும் போய் மக்களை பார்க்கறான், விசாரிக்கிறான். சோதனை அந்த மக்களை போய் பார்த்து விசாரித்து ஜெபம் பண்றான். சோதனை. ஆனால் மகாஜர்ச்சின்னு சொல்ற ஒரு ஊழியக்காரனை யாரும் பார்க்க முடியுமா? அந்த ஊழியக்காரனை பார்த்து இந்த விசுவாசிகள் பேச முடியுமா? சோதனை. இப்போ ஊழியக்காரனுக்கு எதுக்கு? விசுவாசிகள் நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய பாஸ்டர்லாம் பார்க்க முடியாது. சோதரன். ஏன்னா பெரிய பாஸ்டர்லாம் பெரிய இடத்துல இருப்பாங்க. அதனால இவங்க தனியாக தான் பரலோகம் போக போறாங்க. பெரிய பாஸ்டர்லாம் தனியாக பரலோகம் போய் தனி இடத்துல அவங்க எல்லாம் இழைப்பாருவாங்க. விசுவாசிகளோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பூமியில விசுவாசிகளுக்கும் பெரிய பாஸ்டர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோதரன். பெரிய பாஸ்டர் தான். அவங்களுக்கெல்லாம் தனி இடம் பரலோகத்துல. சோதரன். விசுவாசிகளோடு கிடையாது. விசுவாசிகள் வரமாட்டாங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. சோதரம். தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். நீங்க பாருங்க சோதரம். ஒரு பெரிய பாஸ்டர் கூட ஒரு ஆத்மாவை விசாரிக்கிறது இல்லை, ஒரு ஆத்மா விசாரிச்சு நடத்துறது இல்லை. இவங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். சோதரம். ஒரு ஆத்மாவுடைய கண்ணீரை தொடச்சிருப்பாரா? சோதரம். பெரிய பாஸ்டர். சோதரம். இவங்க சோதரம். பெரிய பாஸ்டர், பெரிய ரூம்கள், பெரிய அறையெல்லாம் நீங்க வசிக்கிறாங்க, பெரிய காரில் போறாங்க. ஆனா இவங்களை எதுக்காக ஊழியத்தில் கர்த்தர் ஏற்படுத்தினார் என்றால் தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கதான் ஏற்படுத்தினார். ஆனா இவங்களுக்கே உண்மையா இல்லை. சோதரம். இவங்க ஆன்மீகத்துக்கே உண்மையா இல்லாம சோதரம் பெரிய நிலையில போய் உட்கார்ந்து கொண்டு யாரையும் பார்க்காம யாரையும் விசாரிக்காம இதெல்லாம் சோதரம். நான் கேட்டா அந்த செஞ்சு இதை செஞ்ச ஆண்டவர் ஒருத்த கையில 100 ஆடுகள் கொடுத்திருக்க, ஒரு ஆடு காணா போச்சுன்னா அந்த ஆட்டை யார் தேடுறது? வேலைக்காரனை விட்டு தேட சொல்லுவியா? வேலைக்காரன் போய் தேடிட்டு வருவானா? சொல்லுங்க. வேலைக்காரன் தேடி பிடிச்சி கொண்டு வருவானா? அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன். சோதரன். கூலிக்கு மாரடிக்கிறவனை கொண்டு போய் சோதரன் அந்த இடத்துல வச்சா என்ன நடக்கும்? சோதரன். நல்லா யோசிச்சு பாருங்க. கூலிக்கு மாரடிக்கிறவனை கொண்டு போய் நீ போய் அந்த ஆட்டை தேடி கொண்டு வாடா, நான் கொண்டு வருவான். அவன் ஓடுவான், அங்க பாப்பா இங்க பாப்பா, அந்த நிஜமான ஆடை காணுன்றான். சோதரன். ஆனா இங்க நல்ல வைப்பு இயேசு என்ன செய்யறாரு பாருங்க. காணா போன ஆட்டை இவர் தான் தேடி போறாரு. சோதரன். மெகா சர்ச்சு, பெரிய சர்ச்செல்லாம் சொல்லி இன்னைக்கு மக்கள் ஆராதனையில சோதரன் வர்றாங்களா, போறாங்களா, வசனம் கேட்கிறாங்களா ஒன்றும் தெரியாது. சோதரன். மெய்ப்படுக்கும் அன்னைக்கு சம்பந்தமே இல்லை. இது எந்த மெய்ப்பல்ல சேர்க்கிறது, எந்த மெய்ப்பர் கூட்டத்தில் இவங்களை சேர்க்கிறதுன்னு தெரியல. சோதனை. யோசிச்சு பாருங்க. எந்த ஆடு எங்க இருக்கு, எங்க போகுது வருதுன்னு ஒன்றும் தெரியாது. சோதனை. இதை எப்படி பரலோகம் வருது? சோதனை. ஏன்னா சில பதவிகள் இருக்கிறவங்கலாம் உண்மையா இருக்க மாட்டாங்க. சோதனை. பதவி ஆசை பிடிச்சி பதவிக்கு வருவாங்க, வேலை ஆசை பிடிச்சி வேலைக்கு வருவாங்க. ஆனா உண்மையா இருக்க மாட்டாங்க. சோதனை. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் உண்மை இல்லை. சோதனை. நிறைய கடைகள் இருக்கு, சொன்ன பயங்கர வேதனையா இருக்கும். சோதனை. அந்த மாதிரி சோதனை. இன்னைக்கு வேலை மாசத்துக்கு சம்பளம் கிடைச்சது. இவன் என்னத்துக்கு உண்மையா இருக்கணும்? செய்கிற வேலைக்கு ஸ்தாபனமா இருந்தாலும் எல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்திருந்து வாயில் வந்துருது. இவன் என்னத்துக்கு உண்மையா இருக்கணும்? ஸ்தோத்திரம். உண்மையா இருக்கணும்னா பசியில இருக்கிறவன் சோதரன், பொருள் இல்லாதவன் சோதரன், ரொம்ப கஷ்டப்படுறவன், இவன் தான் கர்த்தர் சமூகத்தில் உண்மையா இருக்கான். ஆனா எல்லா இருக்குன்னு சொல்றவங்க இன்னைக்கு உண்மை இல்லை. ஊழியத்துல உண்மை இல்லை, பணத்துல உண்மை இல்லை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல உண்மை இல்லை,
சொல்றது ஏசு வந்தா பாரத்துக்கு பெயர் ஒரு மண்ணு நடக்காது. சோதரர் எல்லாம் இந்த பூமியில தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்தா பறக்கிற கூட்டத்துக்கெல்லாம் சோதரர் நீங்களும் மெய்ப்படும் மந்தையும் ஒன்னா என்னைக்கு இருக்கும், அதுதான் தேவனுடைய வீட்டில் இருக்கும் உண்மையுள்ள மனுஷன். மோசையை போல இவ்வளவு ஆண்டவர் ஆதாரங்களை காட்டியும் கூட சில பேர் எவ்வளவு துணிகரமா இருக்கிறாங்க பாருங்க. சோதரர் அல்லேலூயா. நானும் பாருங்க ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. சோதரர் அவனை எவனை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆனா மோசே தான் அங்க வந்து நிற்கிறார். எல்லா இடத்துக்கும் மோசே தான் வர. மோசே வந்து தான் நிற்கிறார். சோதரர் மோசையை தான் நிற்க விடுறேன். சோதரர் மோசே மாமன் கொடுத்த ஐடியா. சோதரர் அவன் யாரு ஐடியா கொடுக்கறதுக்கு? சோதரர் அவன் யாரு? சோதரர் யோசிச்சு பாருங்க. மோசே மாமன் யாரு? அவன் இந்து கோயிலுக்கு ஆசாரியன். அவன் கொடுத்த ஆலோசனையா எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றோம்? கோட்டை விட்டுட்டு இருக்கோம் ஜனத்தை. சோதனை பார்த்துங்க. அவன் கொடுத்த ஆலோசனை எடுத்த மோசே எத்தனை பேரை கொண்டு வந்தாரு? கானானுக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தாரு? 2 பேர் தான். யார் கொடுத்த ஆலோசனை? மோசே மாமன் கொடுத்த ஆலோசனை 2 பேர் தான். மிச்சலாம் எங்கடா? வனாந்தரத்தில் செத்து போச்சு. ஆலோசனை கேட்கிற இடம் கர்த்தருடைய சமூகம், மற்ற மனிதர்களிடத்துல இல்லை. ஆனா அநேகர் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு எனக்கு பெரிய பெரிய சபைகளை கட்டுறது. எனக்கு என்ன சோதனை, என்ன நீங்க சபை கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க சபையை கட்டி ஆத்துமாக்களை நாசமா போறது கொண்டு விட்டுறீங்களே சோதனை. விசாரிப்பு இல்லையே, அந்த ஆத்துமாக்கள் ஒன்றும் தேர் பண்ணிக்கல சோதனை. நாட்கள் வரும்போது அந்த நாட்கள் நகரும் போது ஆத்துமாக்கள் போயிடுறாங்களே, வராது போறாங்க. யாராவது ஒருத்தரை கண்ட்ரோல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோல்லே இல்லை ஆத்துமாக்கள். சோதரர் ஆயிரக்கணக்கான உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய சபைகள்லாம் இழுத்து மூடி இருக்கிறாங்க. சோதரர் என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க? அதை வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு படம் இல்லை, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க படம் இல்லை, ஆத்துமாக்கள் வந்தாதானே கொடுப்பேன். சோதரர் ஆத்துமாக்கள்லாம் நீ உனக்கு மேல அன்பு இருந்தாலும் வரும். சோதரர் ஒரு மெய்ப்பனுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கணுமா இல்லையா? அது ஒன்றும் கிடையாது. சோதரர் நீ வருவ வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், நீ மட்டும் ரூமுக்குள்ள போய் உட்காந்துருப்பேன். உன்னை ரேடியெல்லாம் வரணும். சோதரர் இதெல்லாம் தேவையா? சோதரர் மோசே நாய் படா பாடுபட்டார் அந்த மக்கள் மத்தியில் இருந்து. அவருக்கே நல்ல பேர் இல்லை, அவரே ஆத்துமாக்களை கொண்டு வரல, அவர் அழைச்சிட்டு வந்த இடத்தை கொண்டு வரல. சோதரர் இப்பெல்லாம் பெரிய பெரிய சபைகளுக்கு போகிற சோதரர் தேவனுடைய பிள்ளைகள் விசாரிப்பற்றவர்களாய் இன்னைக்கு ஸ்தோத்திர காணப்படுகிறார்கள். ஒரு எளிய நிலைமையில் இருக்கிற சபைகளுக்கு போகிறவர்கள் இன்னைக்கு ஆவியில பலப்படுறாங்க. கர்த்தர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார்னு சொல்றாங்க. ஆனா பெரிய பெரிய சபைகளுக்கு போறவங்க அந்த மாதிரி செய்யறாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியா இருக்கு. காலங்கள்ல அப்படியே குறைஞ்சு போகுது. அந்த மக்கள் அப்படியே போயிடுறாங்க, சபை இழுத்து போடுறாங்க. சில இடங்கள்ல வெளிநாடுகள் அப்படிதான் நடந்துட்டு பெரிய பெரிய சபையெல்லாம் கட்டி எல்லாம் போயிடுச்சு. சோதரர் நிறைய சபைகள் பாலடைஞ்சு கிடக்கு. சோதரர் ஆமா, கூட்டம் நடக்கல, ஒன்றும் நடக்கல. எல்லாம் அந்த கட்ட சபையெல்லாம் கேட்டா கர்த்தர் கொடுத்த தரிசனமா? கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான். நீ ஏன் சபையை போட்டுற? ஏன் ஆத்துமாக்கள் குறையுது? சோதரால யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வீட்டுல உண்மை இல்லாதனால அந்த வீடு சின்னாபின்னமாக்கப்படுகிறது. அந்த வீடு ஸ்தோத்திரம் சூறையாடப்படுகிறது. அங்குள்ள ஆத்துமாக்கள் வெளியேறி போறாங்க. சோதரர் ஒரு நாள் தான், சில காலம் தான் உங்களுடைய சோதரர் அந்த ஒரு நடிப்பு பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் உள்ள வருவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரசங்கம் எல்லாம் போயிட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஸ்தோத்திரம் இந்த பிரசங்கத்திலாம் நம்ம என்னதான் பெரிய தந்திரத்தை நுழைச்சாலும் அது வேலை செய்யாது. உன்னுடைய உண்மை ஒண்டிதான் வேலை செய்யும். உன்னுடைய உண்மை ஒண்டிதான் உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய உண்மை ஒண்டிதான் உன்னை வழி நடத்தும். ஸ்தோத்திரம் தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மையாக இருந்தார். நாம் கர்த்தருடைய பிள்ளையை ஸ்தோத்திரம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தொடர்புடைய ஒரு நல்ல மனுஷன். ஸ்தோத்திரம் மோசே அதனால தான் கர்த்தரே வந்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் சாட்சி கொடுத்தார். ஆனாலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளையை என்னதான் வீட்டிலே உண்மையா இருந்தா அவர் பெயர் எடுத்துட்டு போயிட்டேன். ஸ்தோத்திரம் அவரை பின்பற்றினவர்கள் யாருமே என்ன செய்யல, கானானுக்குள்ள வரல. ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, கானானுக்குள்ள வரல. ஸ்தோத்திரம் இதை என்ன பெரிய தப்பினங்கள் அப்படின்னா மோசேனுடைய மாமன் சோதரர் அவன் கொடுத்த ஆலோசனை நல்ல ஆலோசனை மாதிரிதான் தெரிஞ்சது. ஆனாலும் அவன் கொடுத்த ஆலோசனையில அவன் தேவனுடைய மோசைக்கு ஜனத்துக்கு இருக்கிற அந்த அன்பை பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இப்ப எங்க சோதரர் மோசைக்காக எல்லாரும் வருவாங்களே தவிர அவர் ஏற்படுத்துறவங்களுக்காக ஒரு போய் வரமாட்டான். சோதரர் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்ததில்லை. அதனால மோசைக்காக தான் ஜனங்கள் எல்லாருமே அவர் வார்த்தையை நம்பி வந்தாங்க. இப்ப நீ இடையில வந்து நீ 100 பேருக்கு ஒருத்தர் 50 பேருக்கு ஒருத்தர் ஏற்படுத்தினா எவன் வருவான்? சோதனை யோசிச்சு பாருங்க.
இது ஏற்படுத்தாத வரைக்கும் மக்கள்லாம் கரெக்டாக சாவு கம்மியாக தான் நடந்துச்சு. இதை ஏற்படுத்துகிற பிறகு தான் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நல்லா யோசிக்கணும். தேவனுடைய வீட்டிலே ஸ்தோத்திரம் நடத்திப்புக்காரர்களோட போட்டியிடப்படக்கூடாது. ஆனால் நடத்திப்புக்காரர் ஸ்தோத்திர மக்களை கவனிக்கணும், மக்களோடு இருக்கணும். ஸ்தோத்திரம், ஒவ்வொரு சபை நடத்துகிற ஊழியக்காரங்களும் மக்களோடு இருக்கணும். போல ஸ்தோத்திரம், நீ மக்களோடு இருந்தால் தான் மெய்ப்ப. ஸ்தோத்திரம், மெய்ப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மெய்ப்ப மந்த முழுசையும் சோத்திரம் எதுக்குள்ள விட்டாலும் மெய்ப்ப என்ன திரும்ப செய்யறான்? மந்தைக்கு பக்கத்தில் தான் இருப்பான். மந்தைக்கு பக்கத்தில் தான் இருப்பான். சோத்திரம், இது இப்போ பிஸ்னஸ். சபை ஒரு இடத்துல, ஊழியக்காரன் ஒரு இடத்துல. சோத்திரம், நீ சுகபோகமாக வாழ்ந்து கடைசியில் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஒரு ஆட்டை ஆடிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வர காணிக்க வசூல் பண்ணிட்டு போறேன். நீ என்ன பாம்பாட்டி வித்தக்காரனா? நீ பாம்பாட்டி வித்தக்காரனா? பாம்பாட்டி வித்தக்காரனா? நீ கொஞ்ச நேரம் ஆட்டாடி காசு சமாளிச்சுட்டு போறதுக்கு? ஸ்தோத்திரம், இது தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகள். ஸ்தோத்திரம், மேய்ப்படும் மந்தையும் ஒன்றா இருக்கணும். ஸ்தோத்திரம், எந்த மேய்ப்படும் மந்தையும் ஒன்றா இல்லையோ அது மந்தையே கிடையாது, அது சபையும் கிடையாது. ஸ்தோத்திரம், பிசினஸ் பண்றீங்கல்ல, பிசினஸ் பண்ணி எத்தனை பேரை நீ பரவாயில்ல கொண்டு போய் பார்க்கலாம். சோதரன், பிசினஸ்ல நீங்க வண்டி ஓடுது, நல்லா கவனிக்கணும். நீங்க பண்ற பிசினஸ் ரொம்ப நாள் நீடிக்காது. ரொம்ப நாள் நீடிக்காது. இது பிசினஸ் அல்ல. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும். சோதரம், நெருக்கத்தை அனுபவிக்கணும், போராட்டங்களை அனுபவிக்கணும். தேவ ஜனங்களோட நீ இருக்கணும். அதுதான் உண்மையான மேய்ப்பனுக்கு அடையாளம். சோதரம், தாவீது மந்தை கூட இருந்ததுனாலதான் சிங்கம் வந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. தாவீது ஸ்தோத்திரம் மந்தை கூட இருந்ததுனாலதான் கரடி வந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் சோதரம், நீ மந்தைக்கிட்டே இல்லை, நீ ஒரு இடத்துல, மந்தைகள் ஒரு இடத்துல. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, மோசே தேவனுடைய வீட்டிலேக்கும் உண்மையா இருந்தார் என்று கர்த்தர் சொல்றார். சோதரன், இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியுமா? இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம், தேவ சமூகத்திலே உன்னை நீ ஸ்தோத்திரம் 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 நீ காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இஷ்டம் போல சுத்தலாம் கூடாது. மந்தை ஏற்படுத்தி மந்தைக்கு பக்கத்தில் இருக்கணும். சோத்திரம் சோத்திரம், எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் வாங்கினதை சரியா நீ பாதுகாக்கணும். உன் கையில கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் பத்திரமா பாதுகாக்கணும். அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்த? சோத்திரம், உன் சொந்த உழைப்பு வேணும், உன்னுடைய சொந்த பராமரிப்பு வேணும். உன் மந்தைகளை நீ தான் பாதுகாக்கணும். நீ பிசினஸ் பண்றதுக்கு அழைக்கப்படலை. ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கி பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஒரு வேலையை தான் கர்த்தர் உன் கையில கொடுத்தார். ஆனா பிசினஸ் மாதிரி இன்னைக்கு எவனே உன்னை செய்ய சொல்லிட்டு நீ கம்பெனி வாரம் ஒதுங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஊழியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஆத்துமாக்களோடு நீ தொடர்பா இருக்கணும். ஆண்டவர் அதுக்குதான் சோதரன், ஆண்டவர் அங்கே மெகா சர்ச்செல்லாம் ஏற்படுத்தல, பெரிய சர்ச்செல்லாம் கொண்டு வரல. சோதரன், அவரு உதாரணத்துக்கு 100 ஆடு சொல்லிட்டாரு இல்லை? அங்கங்க அந்த 100 ஆடுகள் இருக்க, ஒரு ஆடு போச்சுன்னா அது எப்படி பாதுகாப்புன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களோடு நேரத்தை செலவு பண்ணணும். சோதரன், நீ ஆத்துமாக்களோடு நேரத்தை செலவு பண்ண, பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கும் இந்த சூழ்நிலை தான். சோதரன், யோசிச்சு பாருங்க. சோதரன், பெரிய பெரிய ஆட்களோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க? இந்த சோதரன் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிற ஏழை எளிய மக்கள் சோதரன், அவங்களோட உங்கள் நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. சோதரன், ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஊழியக்காரங்க எல்லா மெய்ப்பனா இருக்கிறவங்க ஒவ்வொரு மந்தையும் கவனமாக இருக்கணும். அவங்களோடு பேசணும், அவங்களோட தொடர்பு கொள்ளணும். எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கணும். சோதரன், அதுக்கு தான் ஊழியக்காரனை மாத்தினார். ஆரம்பத்தை நினைச்சு பாருங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு. ஆரம்ப காலத்துல ஆத்துமாக்களை எப்படியெல்லாம் விசாரிச்சீங்க. ஆனா இப்ப அந்த ஆத்துமாக்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? கிடையாது. சோதரன்,
கிடையாது. இன்னைக்கு ஏன் சபைகள் உடையுது? நீங்க பண்ற சில வேலை தான். சோதர சபைகள் உடையாம இருக்கணும்னா ஒவ்வொரு சோதர மெய்ப்பனும் மந்தைகளோடு இணைக்கப்படணும். மந்தைகளோடு இணைக்கப்பட்டாதான் நீ தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கிறது யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். ஆமா, கர்த்தர் சொல்லணும். இருக்கிறத பார்த்தாதான் சொல்லுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாதிரி உண்மையா இருக்கணும். அந்த உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கும் தேடி வருகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. சோதரன் அதாவது மீரியாம் சோதரன் அப்படி சொன்னார். அதனால மீரியாம் ஆண்டவர் விட்டு வைக்கல. அவன் சொன்ன நான் உண்மையா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா? நானும் ஊழியப்பட்டேன், என்னோட கர்த்தர் பேசுறாங்க. ஆண்டவர் அவளை வெட்புஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பாளையத்துக்கு புறமே 7 நாள் கொண்டு போடுகிறாங்க. பார்த்தீங்களா? 7 நாள் பாளையத்துக்கு புறமே போடுகிறான். சோதரன் இதை பேசுறதுக்கு அவனை அழைச்சேன். மோசையோட கை கொத்தனிக்கெல்லாம் ஒன்று அனுப்பிச்சேன். நீ சும்மா எப்போ பார்த்தாலும் மோசையை குறை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி இப்போ அவனுக்கு வெட் புஷ்டம் வர வச்சு அவனை பாளையத்துக்கு புறமே 7 நாள் தள்ளிட்டாங்க பாருங்க. தள்ளி இப்போ அவனை எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? தள்ளப்பட்டிருக்கிறான், போயிட்டான். சோதரன் இந்த காரியம் வந்தது காரணம் என்ன? சோதரன் விசுவாசிகளும் கரெக்டாக இருக்கணும். சோதரன் ஆமாம், சோதரன் அவங்க ஊழிய ஆளுநே சொல்ல கொடுக்கல. சோதரன் உறவு அவ்வளோதான். உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும்? சோதரன் நிதானமாக இருக்கணும். காலுடைய சபையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து மோசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மீறி எல்லாம். சோதரன் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே தொடர்ந்து நம்ம காணப்படுவோம். தொடர்ந்து உண்மையாக இருப்போம். உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அதனால ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு மெய்ப்பர்கள் உண்மையாக இருக்கணும். பெரிய பெரிய போதகர்கள் தான் அதில் பிரச்சனையில மாற்றாங்க. சோதனை பணம் காசெல்லாம் ரொம்ப அருமையாக கிடைக்கும். பெரிய பங்களாலாம் கிடைக்கும். நீங்கள் தங்குற வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பெரிய காலெல்லாம் போனால் வரலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் கர்த்தர் ஒன்று ஏற்படுத்துறது மக்களோடு ஒன்றா இருக்குதா, மக்களை பிரித்து இருக்கிறதுக்கு இல்லை. அதனால மக்களை சந்திக்க கடமைப்பட்டிருக்கணும். எல்லா மக்களையும் போய் பார்க்கணும். ஒன்றும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிறவங்க தான் பெரியவங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பெரியவங்கலாம் அங்கே பெரியவங்க இல்லை. சோத்திரம். இங்கே யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறாங்களோ, இங்கே யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்கள தான் பரலோகத்தில் பெரியவங்களா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால சோதர மக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு சோதர மெய்ப்பர்களாக மாறணும். எங்கும் இருக்கிற எல்லா மெய்ப்பர்களும் மக்களோடு ஒன்றா இருக்கணும். சபை மக்களோடு ஒன்றா இருக்கணும். தன் மந்தையை காத்துக்கொள்ள தகுதி உள்ளவங்களா மாறணும். அதுக்காக தான் சோதர கத்திருந்த கால வேளையில மோசே கொடுத்த சில வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தினார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை படி ஜெபிக்கலாம். கரங்களை வைத்து விடுவாங்களா? பிதாவே, சோதர இந்த மோசே போல ஆண்டவரை மக்களோடு ஒன்றாக இருக்கிற தாவீதை போல தந்தையோடு ஒன்றாக இருக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போல சோதர சீசர்களோடு ஒன்றாக இணைந்து நடக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தந்து நடத்துவீராக. இருக்கிற எல்லா திருச்சபை போதகர்களும் மக்களோடு ஒன்றாய் நடக்கிற அனுபவத்தை தேவன் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்கள் மக்களோடு நடக்க, மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த, திருச்சபைக்கு நேராய் கொண்டு வர, ஆண்டவரை வருகைக்கு நேராய் கொண்டு வர, வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியால் மக்களோடு இணைக்கப்பட்டு மக்களோடு ஒன்றாயிருந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். தாவீது மந்தை கூட இருந்ததுனாலதான் அந்த மந்தைகளை வருகிற அந்த சிங்கத்தை கரடி கண்டுபிடிச்சு அவைகளை கொன்று அவளை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல எங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மந்தை மேல நாங்கள் கவனமாய் இருக்க, எங்கள் மந்தைகளுக்கு விரோதமாய் வருகிற சிங்கத்தை கரடிகளை கிழித்து போட்டு எங்கள் மந்தைகளை நாங்கள் மீட்கிறவர்களாக காணப்பட மந்தையை பாதுகாக்கிற அபிஷேகம், மந்தையை பாதுகாக்கிற ஒரு அபிஷேகம் வல்லமை எங்களை தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு தந்து நீரைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. God bless you. God bless you. Hallelujah. Shall we jump on it?